சரி, இவ்வளவு பேசுறீங்க இல்ல, பிரச்சனை உண்டாகாதான் கேள்வி கேட்கிறாங்களே சார். மத பிரச்சனை உருவாக்குறது திமுகங்கிற மதுரையில் இதுவரைக்கும் திருப்பரங்குன்ற இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்ந்து ஒன்றாக வாழ்ந்தார்கள். இந்த பிரச்சனையை கிளப்பி நீங்க மதவாத அரசியல் செய்யறீங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேல அதுதான் வைக்கப்படுது. இது முட்டாள்களுடைய வாதம். மத பிரச்சனை உருவாக்குவது நாங்கள் அல்ல. திருப்பரங்குன்ற விவகாரம் எங்க தொடங்குது மிஸ்டர் கார்த்திக் சார் சொல்றேன். அங்க அந்த சிக்கந்தர் அவுலியா தர்காவுடைய நிர்வாகியா இருக்கக்கூடிய நபர் கடந்த டிசம்பர் மாசம் ஒரு போர்டு வைக்கிறார். மேலே மலைக்கு போகக்கூடிய பாதை, நம்ம தண்டபாணி சாமி கோயில் வழியா போக, நீங்க மதுரைக்காரர் எங்க அண்ணன், அதனால உங்களுக்கு சொல்றேன். அந்த தண்டபாணி சாமி கோயில் வழியா கூட போற பாதையில சிக்கந்தர் அவுலியாவுக்கு தர்காவுக்கு போற வழி, அங்க சமைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடு இருக்குன்னு போர்டு வைக்கிறீங்க. இந்த போர்டு வச்சவனையும் இந்த போர்டு வச்சது தவறு, சட்ட விதிமீறல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாக்கும் சொல்லி புகார் கொடுத்தது இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள். இதை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சொல்றாங்க. RSS காரன் கொடுக்கல, இந்து முன்னணிக்காரன் கொடுக்கல, பிஜேபி காரன் கொடுக்கல, இந்து தமிழர் கட்சி கொடுக்கல, இந்து மக்கள் கட்சி நாங்க புகார் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்க வர்றோம். இந்த விஷயத்துல ஆண்டாண்டு காலமாக நீங்க மாமன் மச்சனா அண்ணன் தம்பியா நாங்க மதமென பிரிஞ்சது போது இனமென ஒன்றாவன்னு சொல்றீங்களே, இல்லாத பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பிள்ளையார் செடி போட்டது பள்ளிவாசல் நிர்வாகம், சிக்கந்தர் பள்ளிவாசல் நிர்வாகம். உனக்கு கெடாவற்றுதான் நோக்கமா இருந்தா மதமென பிரிஞ்சது இந்த ஜூஸ் கொடுக்குற, ரோஸ் மில்க் கொடுக்குற, மோர் கொடுக்குறேன்னு ஏமாத்துறா பாருங்க அந்த முட்டாள். அவனோட நான் கேட்கிறேன், நீ கெடா வெட்டி தான் சாப்பிடணும்னு சொன்னா நீ அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த பாத்தியா போதி அல்லாவுக்கு படைச்சுட்டா ஹலால் பண்ணி சாப்பிடணும்னு சொன்னா ஏன் கருப்புசாமி இருக்கு கிரிவல பாதையில, வெயிலூர் அம்மன் கோயில் இருக்கு, அங்க வெட்டு கெடா கட்டி சாப்பிடுவியா? உன்னுடைய நோக்கம், முஸ்லிம்களுடைய நோக்கம் இல்லாத விஷயத்தை இருப்பதாக சொல்லி ஒரு மத பதத்தை உருவாக்குறதுக்கு பின்னாடி STPA இருக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு, வாடகை வாயாக இருக்கக்கூடிய திருமாவளவன் இருக்கிறார், விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு, உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் இருக்கு. அங்க ஒருத்தர் மோகன்தாஸ் என்கின்ற ஒரு நபர், அவர் முஸ்லிம் இந்துல இருந்து முஸ்லிமா மதம் மாறிய நபர். அப்புறம் விஜய் கட்சியை சார்ந்த அந்த பொண்ணெல்லாம் இருக்கு. எல்லா விஷயமும் நம்ம பேசி இருக்கிறோம். இன்னைக்கு நாங்க திருப்பரங்குன்ற விஷயத்த நாங்க பேசல. பேசாத பொழுது திருப்பரங்குன்றத்துக்கு விஷயத்துக்கு திருமாவளவன் கலவர திட்டத்தை உருவாக்குவதற்கு காரணியா இருக்கிறாரு. இது யாருக்கு திட்டம், யாருக்கு தூண்டுதல்?